ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய ஒரு வசனத்தை தியானிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 41:13 ஆவியானவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து. பாருங்க, நம்ம திக்கற்ற நிலைமையில் நிற்கிற பொழுது, ஆதரவற்று நிற்கிற பொழுது, ஒருவேளை நம்முடைய குடும்பங்களிலே ஒரு இழப்புகள் ஏற்பட்டு அந்த இழப்புகளின் மத்தியிலே நாம் நிற்கிற பொழுது, யாராவது ஒருவர் நம்ம கையை பிடிச்சு ஒரு ஆறுதலாய் ஒரு வார்த்தை சொல்லுகிற பொழுது அது இவ்வளவு பெரிய ஆறுதலாக இருக்கும். ஆனால் அந்த சராசரங்களை உருவாக்கின என் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிற. ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். வேதத்தில் அநேக முறை சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. எந்த காரியத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து பயந்து இருக்கிறீர்களா? பிள்ளைகளை குறித்து பயந்து இருக்கிறீர்களா? செய்கிற தொழிலின் நிமித்தம் பயந்து நிற்கிறீர்களா? ஒருவேளை சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற வியாதியின் நிமித்தம் பயந்து நிற்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே என்று சொல்லி. ஆண்டவருடைய வார்த்தை நீ பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் உன்னை ஆறுதல் படுத்துகிறார். அந்த தேவனாய் கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருந்து பலத்த காரியங்கள் செய்ய போகிறது. எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, எதை குறித்தும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களை உண்டாக்கினவரும் உங்களை சிருஷ்டித்தவரும் ஆகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் தாம் அந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.